வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். புனரமைக்கப்பட்ட காங்கிரஸ் சுந்தரை வெளிச்சவீடு திறந்து வைப்பு. நீர் பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய ஊழியர்கள் ஆரம்பித்த பணி பரிஷ்கரிப்பு நிறைவு. இந்தியாவின் மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வாக்களிப்பு. இனி விரிவான செய்திகள். மாணவர்களே நாட்டின் செல்வம் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வடபகுதிக்கான தமது விஜயத்தின் போது மஹிந்தோதிய தொழில்நுட்ப ஆய்வுக் கூடங்களை திறந்து வைத்து நேற்று உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை கூறினார். அறிவுதான் பெரிய ஆயுதம். மஹிந்தோதய ஆய்வுக் கூடம் உங்கள் எல்லோருக்கும் நல்ல வரப்பிரசாதம். நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும். அதுதான் எனது ஆசை. அன்பான பிள்ளைகளே, நீங்கள் தான் எங்கள் செல்வம், நீங்கள் தான் எங்கள் எதிர்காலம். உங்கள் அம்மா அப்பா ஆசிரியர் ஒரு நாளும் மறக்க கூடாது. அவர்கள் தான் உங்கள் தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். சர்வதேச ரீதியில் நீங்கள் நல்ல பெயர் பெற வேண்டும். அதுதான் எங்கள் தேவை, அதுதான் உங்கள் ஆசை. புனரமைக்கப்பட்ட காங்கிரஸ் சுந்தரை வெளிச்சவீடு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான நிகழ்வு பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றதாக அரசாங்க தகவல் திணைக்களம் செய்தி வெளியிட்டுள்ளது. 22 மீட்டர் உயரமுடைய காங்கிரஸ் சுந்தரை வெளிச்சவீடு 1892 ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். யுத்தம் இடம்பெற்ற போது சேதமடைந்த வெளிச்சவீட்டை தொல்பொருள் திணைக்களத்தின் ஒத்துழைப்புடன் இலங்கை ராணுவம் புனரமைத்துள்ளது. 157 இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் ஒரு மாதம் படகொன்றில் தடுத்து வைக்கப்பட்டமை தொடர்பிலான வழக்கு விசாரணை 2வது நாளாக இன்று ஆஸ்திரேலிய மேல் நீதிமன்றத்தில் இடம்பெறவுள்ளது. ஆஸ்திரேலிய அதிகாரிகளால் தாம் உள்ளிட்ட மேலும் 156 புகலிட கோரிக்கையாளர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டதாக தெரிவித்து இலங்கையர் ஒருவர் இந்த வழக்கினை தாக்கல் செய்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு செல்வதற்கு முயற்சித்த போது குறித்த புகலிட கோரிக்கையாளர்கள் ஆஸ்திரேலிய அதிகாரிகளால் இடைமறிக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் மீண்டும் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டால் அகதிகளாக பொறுப்பேற்கப்பட மாட்டார்கள் என மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ஆஸ்திரேலிய நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். அத்தோடு அகதி என்ற வகையில் அவர்களுக்கு இந்தியாவில் கிடைத்த வசதிகளும் அற்று போகலாம் என சட்டத்தரணி சுட்டிக்காட்டியுள்ளார். புகலிட கோரிக்கையாளர்கள் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டாலும் அவர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிடும் என இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தமது வாதத்தை முன்வைத்துள்ளார். இந்த வழக்கு விசாரணை இன்றும் தொடரவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 32 வருடங்களுக்கு பின்னர் பூரண புனரமைப்புக்கு பின்னர் கொழும்பு 12 புதுக்கடை அப்துல் ஹமீத் மாடி வீட்டு தொகுதி நேற்று திறந்து வைக்கப்பட்டது. நிர்மாணத்துறை, பொறியியல் சேவைகள், வீடமைப்பு மற்றும் பொது வசதிகள் அமைச்சர் விமல் வீரவன்சன் தலைமையில் இதற்கான வைபவம் இடம்பெற்றது. அரசு பிரிவில் 6 லட்சம் பேருக்கு தடை விதிக்கப்பட்டமை அன்று இலங்கையின் தேசிய பிரச்சனையாக காணப்பட்டது. தொழில் புரியும் மக்களின் உரிமைகள் சிதறடிக்கப்பட்டமை அன்று தேசிய பிரச்சனையாக அமைந்தது. நோனிஸ் அரசியல் நியமனம் என மக்கள் விடுதலை முன்னணியின் புதிய தலைவரின் பாராளுமன்ற உரையில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் சஜின் மற்றும் நோனிஸ் ஆகியோருக்கு இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டதன் பின்னர் நோனிஸை தேசிய தலைவராக்குகின்றனர். மறுபுறம் அவர் துரோகியாக்கப்படுகின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் மேலும் சில அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஜப்பான் மற்றும் தாய்லாந்தில் பயன்படுத்தப்படும் வாகன கொடுக்கல் வாங்கல் செய்வோர் சங்கத்தின் வர்த்தக தூதுக்குழுவினர் சிலர் ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்திற்கு நேற்று கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் அழைப்பின் பேரில் அவர்கள் அங்கு சென்றிருந்தனர். இந்த சந்தர்ப்பத்தில் பெருந்தெருக்கள் மற்றும் துறைமுகங்கள் அமைச்சர் ரோஹித் அபே குணவர்தன கலந்து கொண்டிருந்தார். இதன்போது துறைமுக அதிகாரிகளால் ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்தின் முதல் மற்றும் 2ஆம் கட்டம் தொடர்பில் தூதுக்குழுவினருக்கு தெளிவூட்டப்பட்டுள்ளது.
නිදහස් වරායක් බවට අද පරිවර්තනය කළා තියෙනවා. இந்த துறைமுகத்தை நாம் இலவச துறைமுகமாக என்று மாற்றியுள்ளோம். இதனை ஃப்ரீ போர்ட் கன்செப்ட் என கூறுகின்றோம். உலகின் ஏனைய துறைமுகங்களை நோக்கும் போது துபாய் மற்றும் சிங்கப்பூரில் இலவச துறைமுகங்கள் காணப்படுகின்றன. உலகில் உள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் வருகை தந்து அவர்களின் அனைத்து பொருட்களையும் ஏனைய நாடுகளுக்கு விநியோகிக்கும் நிலையமாக மாற்றக்கூடிய வாய்ப்பு கிட்டியுள்ளது. மாகம்புரம் மஹிந்த ராஜபக்ச துறைமுகத்தை சர்வதேச சந்தையாக மாற்றியுள்ளோம். அதன் பெறுபேறாகவே ஜப்பான் மற்றும் தாய்லாந்து தூதுக்குழுவினர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். ජපානය සහ තායිලන්තේ දූත පිරිස මේ ලංකාවට පැමිණලා තියෙනවා. வசந்த சமரசிங்க மற்றும் கேடி லால்காந்த ஆகியோர் பங்கேற்ற மாநாடு ஒன்று கம்பகா தேசிய தொழிற்சங்க மத்திய நிலையத்தில் நேற்று நடைபெற்றது. தனியார் துறை ஊழியர்களின் குறைந்தபட்ச மாதாந்த சம்பளம் 9,625 ரூபாய் என சம்பள நிர்ணய சபையின் ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு 320 ரூபாய் வைத்துக் கொண்டு ஒருவரால் வாழ முடியுமா? முடியாது. சம்பள நிர்ணய சபையின் குறைந்தபட்ச சம்பளத்துடன் அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை ஒப்பிடும் போது இன்று இந்த அரசாங்கம் நாட்டில் தொழில் புரியும் மக்களின் அடிப்படை உரிமையை மீறியுள்ளது என்பது தெளிவாகின்றது. அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளனர். ஏன் இவ்வாறு செய்கின்றனர்? ஜனாதிபதி தேர்தல், பொதுத் தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை இலக்காக கொண்டு இன்று கேட்பவற்றை வழங்கும் நிலையில் அரசாங்கம் உள்ளது. அவ்வாறானில் அது நல்ல சந்தர்ப்பமாகும். அரசாங்கத்தின் முதுகெலும்பு தற்போது சிறிது வளைந்துள்ளது. மேல் தெற்கு மாகாணங்களின் தேர்தல், அடுத்து ஊவா மாகாண தேர்தலின் போது அரசாங்கத்தின் முதுகெலும்பு வளைவடைந்துள்ளது. தற்போது மக்கள் கூறும் இடத்தில் வணங்குவதற்கு தயாராக உள்ளனர். அதனால் அரசாங்கத்திற்கு புரியும் வகையில் அதனை கூறுங்கள். தொழில்துறையின் தரம் மற்றும் செயற்திறனை மேம்படுத்துவதற்கான தேசிய நிலையம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச தலைமையில் இதற்கான நிகழ்வு நேற்று நடைபெற்றது. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் ஒன்றை கம்பஹா மாவட்டத்தில் திறந்து வைப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அணுசக்தி அதிகார சபையின் இவ்வாறான முக்கிய சில நிலையங்கள் கம்பஹாவில் உள்ளன. நாட்டிற்குள் உற்பத்தி நடவடிக்கைகள் இடம்பெற வேண்டும். நமது உற்பத்திகளின் ஊடாக அடிப்படை வசதிகளை மேம்படுத்துகின்றோம். வெளிநாடுகளில் இருந்து பணியாளர்களை வரவழைப்பதாலும் சர்வதேச தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதாலும் சிறந்த தரம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு கிடைக்காது. அதற்கு தேவையான பாரிய குறைபாட்டை இந்த நிலையத்தினூடாக நிறைவேற்ற முடியும். நேரு பிரச்சினையை அடிப்படையாக கொண்டு சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய ஊழியர்கள் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு நிறைவடைந்துள்ளது. சில தினங்களுக்கு முன்னர் கிடைத்த அறிக்கைக்கு அமைய சுத்திகரிப்பிற்கு விநியோகிக்கப்படும் நீர் அசுத்தமானது என உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய ஊழியர்கள் தெரிவித்தனர். இவ்வாறான நிலையில் ஊழியர்களுக்கு விநியோகிக்கப்படும் நீர் தொடர்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் சுசந்த டி சில்வாவிடம் நியூஸ் பஸ்ட் வினவியது. துரித நடவடிக்கையாக ஊழியர்களுக்கு பொதியிடப்பட்ட குடிநீர் போத்தல்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறினார். அத்துடன் அசுத்தமான நீர் பெறப்படும் பகுதியை சுத்தப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் விரைவில் எடுக்க உள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டார். வவுனியா ஸ்ரீநகர் கைத்தொழில் பேட்டையில் உள்ள உருக்கு வேலை கடையொன்றில் நேற்று பிற்பகல் தீ பரவியுள்ளது. தீயினால் கடையில் இருந்த பொருட்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். கடை ஊழியர்கள் மதிய போசனத்திற்காக வெளியில் சென்றிருந்த போதே தீ பரவியுள்ளதுடன் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் தீயினால் சேதமடைந்துள்ளன. மின்சார ஒழுக்கின் காரணமாகவே தீ பற்றியுள்ளது என ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர். பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு சர்வதேச தரத்தை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கும் இலங்கையில் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படாத நிலையில் கிராமங்கள் இருப்பது வேதனைக்குரியதே. அந்த வகையில் அடிப்படை வசதிகள் இன்றி அல்லலூரும் வவுனியா அரசன்குளம் பிரதேச மக்களின் வாழ்க்கை குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்கின்றது. வவுனியா பிரதேச செயலக பிரிவில் ஓமந்தை கிராம சேவக பிரிவிற்குட்பட்ட கிராமமே அரசன்குளம். இந்த கிராமத்தில் சுமார் 70 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். நாட்டில் நிலவிய அமைதியின்மை தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு மக்கள் இங்கு மீள்குடியேற்றப்பட்டுள்ளனர்.
இவர்கள் மீள்குடியேற்றப்பட்டு 5 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் கொட்டில்களில் வாழ்ந்து வரும் துரதிர்ஷ்ட நிலைக்கு அரசன்குள மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். எங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே எங்களுக்கு இதுவரையிலும் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஆனா மேல் வீட்டை பற்றி சொல்ல போனா எங்களுக்கு வீடண்டா அன்றைக்கு மழை பெய்யுதுன்னு சொன்னா அன்றைக்கு இரவு முழுக்கோ பகல் முழுக்கோ மழை பெய்யுதுண்டா நாங்க நிம்மதியா இருக்கவும் மேலாது, பிள்ளைகளை வச்சு படிப்பிக்கவும் மேலாது, அவ்வளவான ஒரு நிலைமையில இருக்கிறோம். எங்களுக்கு கரண்ட் தந்து கூட எங்களுக்கு அந்த கரண்டை ஒழுங்கா பாவிக்கல அந்த மேல இருக்கிறோம். என் வீடு வந்து மேல ஓட்டை இதுவும் இருக்கிறபடியா அந்த கரண்டை பாவிச்சா எங்களுக்கு பிள்ளைகளுக்கு சில நேரம் எதுவும் ஆபத்து வருமோன்னு சொல்லி கூட நாங்க பாவிக்கல நிலைமையில இருக்கிறோம். நாங்க வந்து இப்ப 4 வருடம் ஆகுது. 4 வருஷத்துக்கு எங்களுக்கு இந்த முதல் 6 சகரம் தந்தவே, அதை விட இந்த இதுல ஒரு சீமந்து 5 வைக்க தந்தது, அதை கொடுத்துதான் இந்த ஒழுங்கு எழுத்து பிறகுனாங்க. அதுக்கப்புறம் எந்த வித இதுவும் இல்லை. கொட்டில்களில் பல சிரமத்துக்கு மத்தியில் வாழ்ந்து வரும் தமக்கு வீட்டு திட்டத்தின் கீழ் வீடுகள் அமைத்து தருமாறு அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் அது பலனளிக்கவில்லை என அவர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய அரசு அதிகாரிகள் மக்களின் நிலை உணர்ந்து பணிபுரியும் பட்சத்தில் இவ்வாறான அல்லல் நிறைந்த வாழ்வு நீங்கும் என்பது திண்ணம். அடிப்படை வசதிகளுடன் நாட்டில் வாழ வேண்டும் என்ற மக்களின் இந்த கனவை நனவாக்க வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா? இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.